ஹalleluya. கர்த்தருடைய அக்கினி வந்து இறங்கிடுச்சுன்னா ஒரு விஷயத்தை விட்டு வைக்காது. ஹalleluya. உங்க கஷ்டத்தின் மத்தியில, உங்க உபத்திரவத்தின் மத்தியில, உங்களுடைய போராட்டத்தின் மத்தியில, உங்களுடைய பிரச்சனையின் மத்தியில கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கிட்டாருன்னா ஒரு விஷயத்தை மிச்சம் மீதி வைக்க மாட்டார். he will wash it out. அவர் முற்றிலுமாய் கழுவி விட்டுருவார், முற்றிலுமாய் அதை தொடச்சு போட்டுருவார். சாதாரண தேவன் கிடையாது. நான் ஆராதிக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன். வேதம் சொல்லுகிறது கற்களையும், கற்கள் என்னையா பண்ணுச்சு? உங்களுக்கு தேவை பலி காளை தானே, காளையும் தூக்கிட்டாரு, கற்களையும் மண்ணையும் வாய்க்கால ஓர தண்ணியை கூட நக்கி போட்டுட்டு. உன் தேவன் உன் மேல இறங்கிட்டாருன்னா, அவருடைய அபிஷேகம் உன் மேல இருக்கு. நான் சொல்றேன், இந்த பாரத்தோட சொல்றேன், இந்த அபிஷேகம் சபை மேல இறங்கிடுச்சுன்னா இந்த பகுதியில பாவத்திலும் இருளிலும் வாழ்ந்திருக்கிற எல்லா மக்களும் இந்த சபையை தேடி வருவாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் என்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். சொல்லுங்க, பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் திருதிச்சு பார்க்கறான். 450 தீர்க்கதரிசியும் பார்க்கறான். பாகால் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்கள் பார்க்கறாங்க. ஏன் பார்க்கறாங்க தெரியுங்களா? மதியானம் வரைக்கும் அலப்பற பண்ணிட்டு இருந்தான். தன்னுடைய ரத்தத்தை கீறி கொண்டு அவ்வளவு குதித்து குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா அங்க என்ன நடக்கல? ஒரு அற்புதமும் நடக்கல. தண்ணி ஊத்துறான், விறகு மேல தண்ணி ஊத்துறான், கற்களையும் என்ன பண்ணிடுச்சு? பச்சித்து போட்டுது, மண்ணையும் பச்சித்து போட்டுது, தண்ணியும் நக்கி போட்டுது. எல்லாம் அதிர்ச்சி அடையறான். என் தேவன் பெரியவர். ஆமென். உன் சரீரத்தில் இருக்கிற வியாதியை அவர் சுகமாக்குவார்னா ஒன்னு விட்டுட்டு ஒன்னெல்லாம் சுகமாக்க மாட்டார். பரிபூரணமா விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ளணும். விசுவாசத்தோடு அதை ஆண்டவர்கிட்ட பேசு, விசுவாச வார்த்தைகளோடு அதை பேசு. அவர் சொன்னார்னா செய்வார். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு, அவர் சொன்னார்னா செய்வாரு, அவர் சொன்னார்னா செய்வார். ஹalleluya. ஆமென், ஆமென். அவரே வாள் சொல்றான். அந்த ஜெபம் அருமையா பண்றாரு பாருங்க. கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். அவ்வளவுதான். இவர் உடம்ப கீறிக்கல, இவர் குதித்து ஆடல, விசுவாசமாய் பேசுறான். நான் சொல்றேன், உனக்குள்ள விசுவாச வார்த்தைகள் இருக்குமானா, கர்த்தர் மேல ஒரு வைராக்கியமான நம்பிக்கை இருக்குமானா, உன் பிரச்சனைகளை, இப்படி சொல்றேன், உன் உபத்திரவங்களை அவர் நக்கி போட்டுருவார். ஆமென். அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை ப்ராஃபட்டிக்கலா நான் சொல்றேன், உன் கடன் பிரச்சனைகளை அவர் நக்கி போட்டுருவார். வசனம் தான் சொல்லுது, வாய்க்கால்களில் ஓடுகிற தண்ணீர்களை அக்கினி இறங்கும் பொழுது அதை என்ன பண்ணிட்டுதான்? நக்கி போட்டது. நான் சொல்றேன், தீர்க்கதரிசனம், இயேசுவின் நாமத்தினால என் சபையில பண பிரச்சனையோடு, உபத்திரவத்தோடு, போராட்டத்தோடு இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நக்கி போடப்படுவதாக. அல்லேலூயா. நக்கி போடப்படட்டும். அல்லேலூயா. அந்த விசுவாசம், அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள வேணும். உபத்திரத்தின் மத்தியில சோர்ந்து போகாதீங்க, போராட்டத்தின் மத்தியில சோர்ந்து போகாதீங்க, பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகாதீங்க, எங்கூட யாரு மேலன்னு சோர்ந்து போகாதீங்க. நடந்துச்சு,